பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஈஃபில் டவர் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. யாரா தீய கொளுத்தி வச்சாங்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள இருக்குல்ல. ஆனால் இங்கே சில சிறப்பான சில சம்பவங்களை செஞ்சுருக்காங்க அந்த நாட்டு மக்கள். அது என்னங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். கியூபாவில் விசித்திர கண்டுபிடிப்பு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன? கியூபா ரொம்ப பெரிய அளவில் அடி வாங்கியிருக்கு. அமெரிக்காவால் அடுத்து பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குது. ஆனால் படித்த அறிவாளிகள் நிறையா பேர் இருக்காங்க. கம்யூனிசம் இருக்குது. அதை வச்சு எப்படி வெளியில் வந்திருக்காங்க கியூபா அப்படிங்கிறது தொடர்பான டீட்டெயில். கூகுள் இவங்க கொசுக்களை எல்லாமா உற்பத்தி பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே வரும். பட் ஆமாம், அதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க அமெரிக்காவில். எதற்காக இந்த கொசுக்களை புதிதாக உற்பத்தி பண்ணி மக்கள் வாழக்கூடிய பகுதியில் அப்படியே புஷ் அப்படின்னு விடுறாங்க. நிஜமாகவே செஞ்சுருக்காங்க. அது ஒரு காமெடியான சம்பவம். ஆனால் அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமும் கூட. டீட்டெயிலாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா? கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா? சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா? டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. ஒயிட் பாஸ்பரஸ் நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஒயிட் பாஸ்பரஸினுடைய ஸ்ட்ரக்சர் தான் இது. ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த தடை செய்யப்பட்ட ஒரு மருந்து இது. தொடர்ச்சியாக இதை இஸ்ரேல் உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப கெட்ட விஷயம். தொடர்ச்சியாக தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய நபாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அர்னூன் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில் தான் இஸ்ரேல் இந்த வெள்ளை பாஸ்பரஸை வீசியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ சர்வதேச அளவில் தடை செய்யப்பட்ட வெடிப்பொருட்கள் தான் இது. அப்பாவி பொதுமக்கள் மேலே அதை வீசுறதுங்கிறது எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒட்டுமொத்த பிரான்ஸுமே எரிஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறது தான் இங்கே உண்மையாக இருக்குது. PSG அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து கோப்பை. கால்பந்து விளையாட்டு அப்படின்னாலே ஒரு பெரிய ரணகலமாக தான் இருக்கும். போட்டியில் ஒருத்தவங்க ஜெயிப்பாங்க, ஒருத்தவங்க தோப்பாங்க. ஆனால் இங்கே ஜெயித்தவங்க தான் வன்முறையில் ஈடுபட்டிருக்காங்க. சரிடா, ஜெயிச்சாச்சுலடா, கோப்பையை வாங்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இருக்கக்கூடிய பாரிஸினுடைய ஒட்டுமொத்த தெருக்கல்லையும் பெரிய அளவிலான வன்முறையை கட்டவிழ்த்து விட்டுருக்காங்க. ஸோ இதனால் 235 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. குறிப்பாக இது மதக்கலவரமாகவும் பார்க்கப்படுது. ஒட்டுமொத்த பாரிஸ்லையும் ஏகப்பட்ட பேர் மக்கள் இருக்காங்க. ரைட்டா? அது யார் யார் இருக்காங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கே நல்லாவே தெரியும். ஒரு பெரிய அளவிலான வன்முறை அப்படிங்கிறது உள்ளூரில் இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்கள் மேலே நடத்தப்பட்டிருக்கு. ஏகப்பட்ட பொருட்கள் சூறையாடப்பட்டிருக்கு அப்படிங்கிற வேதனையான செய்தி. பாரிஸில் வாழ்கிறவங்க இது மனித நடவடிக்கைகள் தானா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு அந்த அழகிய நகரத்தை நாசம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஈஃபில் டவர் இருக்குல்ல, அது முன்னாடி கொளுத்து எரிச்சிருக்காங்க ஒட்டுமொத்தமாக. ஸோ முழுக்க முழுக்க பிரெஞ்சுக்காரர்களுடைய அந்த அடையாளம் அப்படிங்கிறது இங்கே உடைக்கப்பட்டிருக்கு. வெளியில் குடியேறி வந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க நடத்தி இருக்கக்கூடிய போராட்டம் அப்படின்னு பிரான்ஸ் அரசு இப்போ ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுறாங்க. இது தொடர்பான காட்சிகள் பாருங்க, முழுக்க முழுக்க பற்றி எரியக்கூடிய காட்சிகள் தான் அரங்கேறுது. மக்கள் எல்லாமே இப்படித்தான் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. ஈரானுடைய IRGC அமைப்பு ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு அதிவேக தாக்குதல் இருக்கக்கூடிய ஒரு கப்பல் ஒன்று டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த கப்பல் 700 கிலோமீட்டர் வரையிலான தொலைவுக்கு பாயக்கூடியது அப்படிங்கிறது தான். ஸோ 3 மீட்டர் உயரம் வரையிலான அலைகளுக்கு மத்தியிலையும் இது இயங்கும் அப்படிங்கிற ஒரு தகவல். இது ஒரு போட் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது. பட் ஈரானுடைய தயாரிப்பு அப்படிங்கிறதுனால மக்கள் எல்லாருமே ஒரு பெரிய கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு அதை அப்படியே கடலுக்குள்ளே அனுப்புகிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்குது. தான் தயாரித்த பொருட்களை எப்படி சொல்கிறது, இப்போ மேட் இன் இண்டியா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பொருளை தயாரிக்கிறோன்னா நமக்கு எவ்வளோ ஹாப்பி இருக்கும். அந்த வகையிலான ஒரு மகிழ்ச்சி ஈரான் மக்கள்கிட்ட இருக்கிறத சில வீடியோக்கள் மூலியமாக புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இது ஈரானுடைய அடுத்த கட்ட போருக்கு ரொம்ப பெரிய அளவில் பாதுகாப்பான ஒரு விஷயமா இருக்கும்னு நம்பப்படுது. ஈரான் சொல்கிறாங்க
முடக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்துணை சொத்துக்களையுமே மறுபடியும் பண வடிவிலேயே எங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். ரியால் அடிப்படையில் எங்களுக்கு அப்படியே கொடுத்துடணும். இந்த அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதை மறுபடியும் நீயே திருடிக்கிறது, இந்த மாதிரியான திருட்டு வேலைகள்லாம் பார்க்கக்கூடாது அமெரிக்கா அப்படின்னு இப்போ ஈரான் எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் அல் ஜசீரா இந்த செய்தி சேனல் இருக்குல்ல, அதன் மூலிமா அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ அமெரிக்கா கொடுக்கக்கூடிய பணம்ங்கிறது எங்களுடைய மணியில் டைரெக்டாக எங்களுக்கு வந்தாகணும். ஸோ கொடுத்துட்டு அடுத்த ஒப்பந்தத்துக்கு நம்ம பேசலாம் அப்படிங்கிறாங்க. இது ட்ரம்ப்புக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிரட்டல் மாதிரி தான் இருக்குது. ட்ரம்ப்பை அடிபணிய வைக்கிற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு ட்ரம்ப் ஓகே சொல்லுவாரா? அடுத்து பார்ப்போமா. ஈரான் வரிசையாக கண்டிஷனாக போடுறாங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் இதுக்கு சம்மதம் தெரிவிப்பாரா அப்படின்னு அவர்கிட்ட எல்லா பேப்பர்ஸையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏற்கனவே டேபிளில் ஒரு விஷயம் இருக்குது, மறுபடியும் புதுசாக கண்டிஷன் கொண்டு வரீங்களே அப்படின்னு சொல்லி கடுப்பான ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, எந்திரிச்சு வெளியில் நடந்து போயிடுறாரு. போங்கடா எனக்கு சாப்பாட்டுக்கு நேரமாச்சு அப்படின்னு சொல்லி மதிய சாப்பாட்டுக்கு கிளம்பி வீட்டுக்கு போயிடுறார். இதுதான் ட்ரம்ப் சைடில் நடந்திருக்கக்கூடிய விஷயம். ஸோ ஒரு மீட்டிங் ஒன்று ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு, ஈரான் தொடர்பான மீட்டிங். அதை அப்படியே புறக்கணிச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போதே ரொம்ப வெக்ஸாகி போய் அவர் வெளியில் போயிருக்காரு அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியாயிருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மறுபடியும் போர் தொடங்குவதற்கான வாய்ப்பு ட்ரம்ப் கையில் தான் இருக்குது. அதை அவர் செய்வாராங்கிறத பார்ப்போம். கூகுள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நெட்வொர்க். நீங்கள் எல்லாருமே அதில் தான் நம்ம இயங்கிட்டு இருக்கோம். இப்போது கலிஃபோர்னியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாகாணம், அமெரிக்காவில் ஃப்ளோரிடா அப்படின்னு சொல்லி ஒரு மாகாணம். இந்த 2 மாகாணங்கள்லையும் கொசு தொல்லை அதிகமாக இருக்குது. இந்த கொசுக்கள் மூலிமா பரவக்கூடிய வியாதி அப்படிங்கிறதும் மக்களை பெரிய அளவில் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த யூகேல கொசுவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பீரியடில் பேசினாங்க. அப்போ நம்ம ஊரில் இருந்து அங்கே போகிறவனோட ஒரு கைலியை மட்டும் கொடுத்து அனுப்புங்க, அங்கே போய் கொசு உற்பத்தி ஆயிரும் அப்படின்னு தமிழ்நாட்டுக்காரங்கள்லாம் சில படங்களில் கூட காமெடிகள்லாம் வந்திருக்கு. அது மாதிரி கொசுவை உற்பத்தி பண்ணுறாங்க. எதுக்கு தெரியுமா? அந்த கொசுவை கொல்றதுக்கு. எப்படி? மரபணு மாற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய கொசுக்களை உற்பத்தி பண்ணி அதை ரியலாக இருக்குல்ல கொசு, அதோட மோத விடுறது. அப்படின்னா என்ன ஆகும்? டைரெக்டாக 2க்கு 2 சண்டை போட்டு என்ன ஆகும்னா ஒன்று செத்துரும். அப்படி ஜெயிக்கக்கூடிய வல்லமை படைத்த கொசுக்களை தான் இப்போ கூகுள் உருவாக்கியிருக்காங்க. 1-2 கிடையாதுங்க, 3.2 கோடி கொசுக்களை உற்பத்தி பண்ணியிருக்காங்க. இது இப்படி இருக்குது. இதை அப்படியே செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு கூகுளும் அமெரிக்காவும் இப்போ பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்களாம். இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சீனா ஒரு மிஷின் ஒன்றை வெளியிடுறாங்க. அந்த மிஷின் எப்படிப்பட்டதுன்னா ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மாதிரி இருக்குது. தன்னை நோக்கி வரக்கூடிய ஏவுகணையை டக்குன்னு ஆக்டிவேட் ஆகி அந்த ஏவுகணையை அட்டாக் பண்ணுறது தான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லையா? அதே மாதிரி ஒரு மிஷின் வச்சு கொசு வரும்போது அதை டைரெக்டாக இங்கேருந்து ஒரு வெப்பன் மூலிமா அந்த கொசுவை அட்டாக் பண்ணுறது தான் சீனா கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஒரு குட்டி ரகையிலான ஒரு மிஷின். ஸோ எது எப்படியோ அமெரிக்கா ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியே சீனா அதை செஞ்சு முடிச்சிடுறாங்க. இப்போது கூகுள் கொசுவை தொடர்ச்சியாக உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்குது. அது தொடர்பான காட்சிகள் பார்க்குறீங்களா? நல்லா இருக்குல்ல? ஆப்கானிஸ்தானில் வான்வழி தாக்குதலை நடத்துறதுக்கு பாகிஸ்தான் இனிமேல் துணியவே துணியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை யார் தெரியுமா சொல்லியிருக்கா? ரஷ்யாவுக்கான தனது பயணத்தை முடிச்சு திரும்பிய ஆப்கானிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் முகமது யாகூப் அவர் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கார். காபூல் விமான நிலையத்தில் வச்சு தன்னுடைய நாடு எப்படி மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்பை கொண்டிருக்கு அப்படிங்கிறதையும் இப்போ அவர் தெளிவுபடுத்துகிறார். கியூபா ஒரு கம்யூனிச நாடு. இப்போ அமெரிக்காவால் ரொம்ப பெரிய அளவில் டார்ச்சரை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு. அப்படிப்பட்ட நாட்டில் படித்தவங்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தி, டாக்டர்ஸினுடைய எண்ணிக்கை அதிகம். இவங்க ரஷ்யா புற்றுநோய் சிகிச்சைக்கு மருந்து கண்டுபிடிச்சாங்கல்ல, அது மாதிரி விலை உயர்ந்த மேற்கத்திய நாடுகளுடைய அந்த ஊசியை விட குறைந்த விலையில் மக்களுக்கு எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கக்கூடிய வகையில் ஒரு சிகிச்சை ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் புற்றுநோய்க்கான தடுப்பூசி. இந்த தடுப்பூசி கியூபா மற்றும் அர்ஜென்டினா விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்ட வாக்சிரா அப்படிங்கிறது தான் அதனுடைய பேர். எந்த விதமான பக்க விளைவுகளும் இதுவரைக்கும் அந்த சிகிச்சையினால் இல்லை அப்படிங்கிறாங்க. இது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கு ஒரு பயிற்சி அளிக்குது. ஆரோக்கியமான செல்களை அதை அட்டாக் பண்ணாது, எது எதெல்லாம் டேமேஜாக இருக்கோ அந்த செல்களை மட்டும் போய் அட்டாக் பண்ணி அதை
வெடிக்க வச்சு சரி பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். கியூபாவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய உலக நாடுகள் இதை அங்கீகரிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையையும் அவங்க வச்சுருக்காங்க. விலை எவ்வளோ பிரசாத் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளேயே இருக்கும். அந்த வகையில் இப்போ மேற்கத்திய நாட்டில் கிடைக்கக்கூடிய ஐரோப்பா மற்ற நாடுகள் எல்லாம் புற்றுநோய்க்கான தடுப்பூசிக்கு வந்து $2 லட்சம் வரைக்கும் செலவாகுதுங்கிறாங்க. அதுவும் க்யூர் ஆகலை, அதான் விஷயம். வரிசையாக வந்து ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பாங்களே தவிர இருக்கிற வரைக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, அவங்களால இயல்பாக செயல்பட முடியாது. பட் இந்த மருந்தினுடைய விலை வெறுமன $5000 மட்டும்தான் அப்படிங்கிறாங்க. 65 ஆண்டுகளாக அமெரிக்கா கியூபாவை முற்றிலுமாக சிதைப்பதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருந்த போதிலையும் உலக மக்களுடைய நலனுக்காக கியூபா மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறந்த கண்டுபிடிப்பு தான் இந்த மருந்து. ஒரே இடத்துல நின்றுக்கிட்டே வரக்கூடிய எதிரி ட்ரோன்களை பார்த்து 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 அட்டாக் பண்ணுறது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இது பறந்து பறந்து அட்டாக் பண்ண முடிஞ்சா அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா பிரசாத் அப்படின்னு கேட்டால், வானத்திலேயே ஒரு மிசைல் மாதிரி ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பறந்து போய்கிட்டே இருக்குது. இது எதிரி நாடுகளிடமிருந்து வரக்கூடிய அந்த ட்ரோன்களை துரத்தி வேட்டையாடி கொல்லக்கூடிய வேலையை செய்யுமா. இப்படி ஒரு டிசைனில் இப்போது ஈரான் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், பறக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல். ஸோ இது ட்ரோன்களை எளிமையாக வேட்டையாடும் அப்படிங்கிறாங்க. இதான் அந்த மிசைலை ரொம்ப வித்தியாசமாக வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய விமானம் போன்ற ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இதனுடைய செயல்பாடு அடுத்த கட்டமாக அமெரிக்கா போர் தொடுப்பாங்கல்ல, அப்போது இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் என்னங்கிறது நமக்கு தெரிய வரும். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக ஏகப்பட்ட செய்திகளை பார்த்துருப்பீங்க. இது உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.